2016 ஆகஸ்ட் 8ஆம் தேதி சேலம் ஜங்ஷன்ல இருந்து சென்னை எக்மோருக்கு ஒரு ரயில் புறப்படுதுங்க. அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்ல வழக்கத்துக்கு மாறாக கூடுதலா ஒரு பெட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டியில அப்படி என்ன இருந்ததுன்னா, நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் இருந்திருக்கு. ஆனா அந்த பெட்டியில அந்த பணத்தை தவிர காவலுக்கு ஒரு காவலர்கள் கூட நியமிக்க கிடையாது. ஏன்னா அந்த பெட்டியில இருந்தது கிழிந்த பழமையான 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு. அதனாலதான் காவலுக்கு யாருமே நியமிக்கப்படல நினைக்கிறேன். அந்த பெட்டியில இருந்த ரூபாய் நோட்டுகளோட ஒட்டுமொத்த மதிப்பு 325 கோடி. அந்த பணத்திற்கு பாதுகாப்பாக 12 துப்பாக்கி இந்த போலீசார்கள் அமர்த்தி இருந்தாலும் பணம் இருக்க பெட்டியில் அமர்த்தாம பக்கத்து பெட்டியில் அமர்த்தி இருக்காங்க. சேலத்துல இருந்து புறப்பட்ட ரயில் விருதாச்சலம் வழியா சென்னையை வந்தெடுத்திருக்குங்க. ஆனா சென்னை வந்த அப்புறம் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பெட்டியோட மேல் பக்கத்தை யாரோ ஓட்டையை போட்டு அதுல இருந்த பாதி பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. உடனே போலீஸ் பயங்கரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்கே தேடியுமே ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. அப்புறம் நாசா உதவியோட சேட்டலைட் மூலம் இமேஜை வாங்கி அந்த டைம்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணவங்களோட மொபைல ட்ராக் பண்ணியிருக்காங்க.